மாட்சிமையின் பலத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தரும். அன்பை எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும். அருளே அதன் அடிப்படையாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்களின் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்த்தெழுதல் செய்தரும். அறிவு கடந்த அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவுடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக ஐயா புகழும் மகிமையும் என்றும் எல்லா தலைமுறையும் ஒழிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவங்களுக்காக உம் திருமணத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருநாள் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் முழந்தார்கள். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசு உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதலை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இறுதி ஆண்டுகளுடன் சமர்ப்பிப்போம். கடந்த மாதம் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இரக்கத்தோடு கேட்டதும் எங்கள் இயேசுவின் திருநீரமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தலைமையில் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிலும் மனமுடிந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் திருச்சிற்கு அமைந்திருங்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. நாங்கள் ஒப்புடுகிறோம். இந்த திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்தரோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியின் தந்தையை பணிந்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். தந்தையே நன்றி
திருப்பலி கருத்துக்கள் மார்டின் அன்னமரி ஆண்மரி பார்ட்டிக்காக மற்றும் அனைத்து உத்தரித்தலைவர்கள் அனைத்து ஆண்மைகளுக்காக லூயிசா அந்தோனி லாரன்ஸ் தேவராஜ் பிரான்சினா கோகிலா லூர்து உடைய ஆண்மைகளுக்காகவும் ஸ்டெல்லா கேத்ரின் புஷ்பா ஆரோக்கி மேரி பால் குடும்பத்தில் மறித்தவர்களுக்காகவும் மைக்கேல் அம்மாள் ஆர்டி சுவாமி அற்புத அம்மாள் வின்சென்ட் ஜோசப் லீமாரோஸ் ஆண்மை பாட்டுக்காக டி க்ரூஸ் மைக்கேல் டி சைமன் எஸ் சின்னப்பன் அந்தோணியம்மாள் மரோனி ராகினி ஜோசப் அலெக்சாண்டருடைய ஆண்மை பாட்டுக்காக அந்தோனி ரத்னம் ஜிசிரியா ரத்னம் ஏ ஜோசப் கிளாரா ரூத் மேரி மிஸ்ஸஸ் ரெஜினா மேரி ரெவரண்ட் ஃபாதர் சி மோசனுடைய ஆண்மை பாட்டுக்காக மற்றும் அருள்ராஜ் அனைத்து ஆண்மை பாட்டுக்காக சுஷீலா அருள்ராஜ் கொடுத்து பெறுகின்றார். மேலும் ஜெயராஜ் நாதன் உலோபனா மேரி அருள் பிரகாசம் புஷ்பத்ரேசா சபரிமுத்து ஜேம்ஸ் இதோடைய ஆண்மை பாட்டுக்காகவும் திருப்பலி விடுகின்றார். நந்தியில்லாத தூயது ஆண்டுகளிலிருந்து பெற்றார் ஜெசித்தா பிண்டோ பிரீத்தி சோனியா குமார் ஸ்னேகா சுகுமார் ஸ்டீஃபன் ராஜ் அருள் போலிஷியா அருள்மணி குடும்பம் திருப்பலிக்கின்றார். பேட்ரிக் மோன்டெரியோ குடும்பம் நவீன் ஸ்டெபி சிமோனா சிந்தியா மனோகர் குடும்பம் ஜேசு குமார் பவன் மேரி தனது 20வது ஆண்டு திருமணத்துக்காக நன்றியாக ரெஜினா ரத்னாவின் குடும்பம் ஆரோக்கிய நாதன் குடும்பம் லயனால் லிடியா அபி உஷா பிரேம் குடும்பம் ஆஷாதரன் குடும்பம் வேதிகா பிரீத்தி கீர்த்தி குடும்பம் சாந்தி குடும்பம் எல்லா ரோகன் டிசோசா செலின் மைக்கேல் இக்னேஷ் குடும்பம் மற்றும் பன்முகிலன் குடும்பம் ஞானதலியான் குடும்பம் இறைவன் நன்றியாக திருப்பியிருக்கின்றார். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நிர்மலா ஆல்மோஸ் குடும்பம் ஞானதலியான் தனது தேர்வை நல்லவரையில் திருப்பியிருக்கின்றார். அனு கேத்ரீனா மற்றும் ரீட்டா சகாயராஜ் அனிதா ஃப்ரெட்ரிக் மார்டின் சவரியம்மாள் பி கே மேத்யூ நல்ல வேலை கிடைக்க திருப்பியிருக்கின்றார். சுஷீலா ராம்ராஜ் குடும்பத்தில் திருப்பியிருக்கின்றார்கள். சாந்தி ஆறுமுகம் ஜெய்சி ஜோஷுவா மெலிட்டன் ஐரிஸ் மேரி குடும்பம் பொகிஷா மேரி மோசஸ் மேரி ஜெய்பால் ஆனந்த் குடும்பம் டேனியல் மோனிகா ஜோய்கின் நிர்மலா டோனிஜார் நான்சி ருபினா ஷீபா குமரேசன் அஜித் மெல்டோ அருண் பிரகாஷ் ஆரோக்கியராஜ் அம்ரிதம் அந்துராஜ் ஃபேமிலி ரேசா மரியஜோ ஃபெர்னாண்டஸ் குடும்பம் பிரேம் குடும்பம் மற்றும் சின்னப்பன் ராஜ் மேஸ்கெல்லா ஆண்ட்ரூ பிரிட்டோ அந்தோனியம்மாள் அபிஷேக் அந்தோனி அமரராஜன் மதிய காயத்ரி ஏசி தாஸ் மேல் சுலட்சணா ஃப்ளோரின் சார்ல்ஸ் குடும்பம் ஜாக்லின் ஆரோன் லியோன் ராஜ் லிட்டில் பேரடைஸ் டே கேர் ஸ்கூல் அந்தோனி செல்வராஜ் குடும்பம் ஜோனா மேரி இன்ஃபாக்டினா மேவுல் ஜானட் மேக்னஸ் சுதீப் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அதோடு ஸ்காலர்ஷிக்கா ஆரோக்கியராஜ் ஃபெலிக்ஸ் பிரியா ஜாய்ஸ் அந்த குடும்பம் மார்க்ரெட் டோசின் குடும்பம் இறைவனிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக நன்றியோடு திருப்பியிருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் தூயதனுடைய திருப்பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியார்
இப்படி ஒப்பு கொடுத்து வந்திருக்கின்றோம். அதே சமயத்தில் இன்று உழைப்பாளர்கள் தினம் மே 1 என்றாலே தொழிலாளர்கள் தினம். அதாவது யோசிப்பு தொழிலாளர்களின் பாதுகாப்பு என்ற சிந்தனைகளை நாம் நினைவுகூறி அவர் வழியாக இயற்கைக்கு பகிர்ந்து பேசி அனைத்து வரங்களையும் பெற்றுத்தர நாம் கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் என்னுடைய இறைவனுடைய அந்த வளங்களை பெறுவதற்கு தகுதியாக மாற நம்முடைய இதயங்கள் புனிதமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து பாவங்களை பார்த்து மனவருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பு பெற்று இந்த திருப்பணிகளை பக்தியோடு கடந்து கொள்வோம். திருப்பணிக்கான ஒப்பு கொடுத்து அப்படி குற்றங்கள், பாவங்கள், குறைகள், பணிகள் ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் மனம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொண்டார்கள். தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணகமுடைகளை ஊற்றாகிய திரு வடிவம் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாகி என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் மேலாண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். கடவுள் மானிடரை நம்முருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்கவும் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகம் எங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிவுற்றது. விண்ணுலகு மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலைகளை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. ஆண்டவரே, மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்த நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அனைவரும் எழுந்து நிற்போம். Alleluia. Alleluia.
கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியாள் என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவார்களை மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்துவன் வாழ்ந்த நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளி அன்று தொழிலாளர்களின் பாதுகாவலான யோசேப்பை நினைவுகூர்ந்து திருப்பலியை கொண்டாடுகின்றோம். மே தினம் என்றாலே அனைவருக்கும் விடுமுறை. உழைப்பாளர்கள் தினம் என்றும் தொழிலாளர் தினம் என்றும் சொல்லி நாம் ஓய்வெடுப்பது உண்டு. உழைப்பாளர் என்று சொல்லுகின்ற பொழுது காரணம் சொல்லுவார். மனிதர் என்பவர் உழைப்பாளர் என்று வரையறுக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் உழைத்து உண்ண வேண்டும் என்று பவுலடியார் சொல்வார். உழைக்காமல் உண்ணலாகாது என்பதை பவுலடியார் சொல்கின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே உழைத்து உண்ண வேண்டும் என்ற நியதியிலே நாம் இருக்கின்றோம். பாவத்தின் சாபமாக இருந்தால் நாம் அந்த உழைப்பை ஒவ்வொரு நாளும் பெற்று முன்னேறுகின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் நாம் தாங்கிக் கொண்டு பெருமை பாராட்டிக் கொண்டுதான் இருக்கின்றோம். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் உழைப்பு சமமாக கருதப்பட்டால் உழைக்கும் பணிகளை நாம் ஒருவர் மற்றவரை வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், கடவுள் உலகத்தை படைக்கின்றார். ஒழுங்கற்ற நிலையிலிருந்து ஒழுங்குபடுத்துவதும் அழகுபடுத்துவதும் மேன்மைப்படுத்துவதுமாக கடவுள் இந்த உலகை முழுவதுமாக படைக்கின்றார். அதனால் அவரை உழைப்பாளர் என்று சொல்லலாம். ஒரு நண்பராகவோ, தாயாகவோ, ஒரு போர் வீரராகவோ, ஒரு படைவீராக நாம் காட்டாமல் ஒரு உழைப்பாளர் என்று காட்டி தொடக்கத்திலேயே முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். கடவுள் ஒழுங்கற்றதை ஒழுங்குபடுத்தி அது நிலையற்றவை நிலையாக பயன்படுத்தி மனிதனுக்கு தேவையானவை அனைத்துமே அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கடவுள் ஒழுங்கற்றதை ஒழுங்குபடுத்தி நமக்கு தருகின்றார். அப்படி என்றால் கடவுளும் உழைப்பாளி. அதனால்தான் 7வது நாள் ஓய்வு பெறுவதை பார்க்கின்றோம். கடவுள் ஓய்வு பெறுகின்றார் என்றால் 6 நாட்கள் படைத்த அனைத்தையுமே நல்லது என கண்ட தேவன், ஒழுக்கம் உள்ளது என்று கண்ட தேவன், அனைத்து தேவைகளையும் மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு உலகமாக படைத்த தேவன் 7வது நாள் ஓய்வெடுக்கின்றார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பணி செய்வதை பார்க்கின்றோம். 6 நாட்கள் ஓடி உழைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடனே வீட்டில் உழைப்பதை பார்க்கின்றோம். வேலை செய்வது மட்டும் உழைப்பது கிடையாது, வீட்டில் இருப்பதும் உழைக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் உழைக்க வேண்டும். அது எந்த நிலையில் உழைக்கின்றார்கள் என்று நாம் பாவப்பட்டு பார்க்கக்கூடாது. அவர்கள் அந்த உழைப்பானது ஒவ்வொரு நாளும் மாறி வருவதை தேங்கி வருவதை பார்க்கின்றோம். கைகளால் உழைத்தார்கள், நிலத்தில் உழைத்தார்கள், பிறகு கருவிகளால் வைத்தார்கள், பிறகு மின்சாரம் அதை வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை வைத்து பயன்படுத்தினார். இப்பொழுது உழைப்பானது மிகவும் எளிதான பொருட்களை பார்க்கிறேன். கணினி, மின்னணு மற்றும் இணையதளத்திலே உட்கார்ந்து 20 பேர் செய்த ஒரு வேலையை ஒரே மனிதன் செய்துட்டு போகிற பொழுது அந்த உழைப்புக்கு அர்த்தமில்லாமல் போகிறது. ஆனால் இத்தகைய தன்மையிலே உழைப்பாளர் தொழிலாளர் பாதுகாப்பு சூசியமுறை நினைவு கொள்கின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தை பேணி காப்பதற்காக தச்சு தொழிலை செய்து குடும்பங்களை காப்பாற்ற என்பதை நாம் பார்க்கிறோம்.
நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்கின்றார். கடவுளுடைய திருவுளப்படி இருக்கின்றார். மற்றும் அவருடைய திருவுளப்படி வாழ்கின்ற பொழுது இந்த உழைப்பை புனிதமாக கருதுகின்றார். ஏனென்றால் அந்த உழைப்பில் நீதி பார்க்கின்றார், நேர்மையோடு நடந்து கொள்கிறார். அந்த உழைப்பானது புனிதமாக கருதப்படுகிறது. ஒரு விவசாயி நிலத்தில் சென்று உழுது அதில் ஓடாய் உழைத்து கொண்டு வருகின்ற தன்மைதான் கம்ப்யூட்டர் கருவியில் வேலை செய்கிறவங்க கூட சாப்பிடுகிறார். கம்ப்யூட்டர் வைத்து மட்டுமே நாம் சாப்பிட முடியாது. எனவே இந்த உழைப்பானது பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த உழைப்பு அதுவும் புனிதமானது. அதனால்தான் கோட் சூட் மாட்டிட்டு எல்லாமே பெரியவங்க அவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த மதிப்பானது நிலத்தில் விழுகின்றவனுக்கு உரிமையோடு கவமாக கொடுக்க வேண்டும், பாகுபடமில்லாமல் பார்க்க வேண்டும் என்பதை உழைப்புடைய மேன்மை விளங்குகிறது. எனவே இதனால்தான் தச்சு தொழில் செய்து கொண்ட அவர் என்ன செய்கிறார்? யோசேப்பு அந்த தச்சு தொழிலே அவர் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலும் தன்னுடைய குடும்பத்தை பேணியாளர் மட்டும் கிடையாது, மாறாக சுற்றியுள்ளவர்களுக்கும் அவர் உதவி செய்து வாழ்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அவருடைய குணமானது கடவுளுடைய திருவிழப்படி நடக்க வேண்டும் என்பதும் குடும்பத்தை பேணி காக்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் சுற்றியுள்ள மனிதர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு நற்குணத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று நாம் அழைக்கக்கூடும். எனவே தொழிலாளர் வாழ்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உழைப்பை மேம்படுத்துகின்ற பொழுது அதில் நீதியை பார்க்கின்றோமா, நேர்மையோடு உழைக்கின்றோமா, அல்லது ஏமாற்று வேலை செய்து சம்பாதித்து அது முன்னேறி வருகின்றோமா? இதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக இருக்கின்ற தொழிலாளருடைய யோசேப்புடைய ஒரு மாதிரியாக நாம் வாழ்கின்ற பொழுது அங்கே புனிதத்தன்மை இறைத்தன்மையை பார்க்கும், இறை ஆசியம் இறையோடு வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே பாவத்திற்கு சமமாக பெற்ற அந்த உழைப்பானது மனிதன் அது உழைத்து பெருமை பாராட்டிக் கொள்வது நாம் பார்க்கின்றோம். எனவே தச்சன் மகத்தானே என்ற இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஏனெனில் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு போதிக்கின்ற பொழுது இவருக்கு எத்தகைய ஞானம் எப்படி வந்தது என்ற முன்சார்பு எண்ணங்கள் கொண்டவர்களாக பார்க்கிறார். முன்சார்பு எண்ணம் சொல்லும் பொழுது ஒருவர் நல்ல உயர்ந்தால் போதும் உடனே அவரை பற்றி எப்படி கொள்வோம் உடம்பு குழந்தைகிறானே என்று நாம் எண்ணுவது உண்டு. ஆனால் அவருடைய அறிவியல் திறமை வழியாக முன்னேறி கொண்டிருந்தாலும் நாம் அந்த ஞானத்தை பார்த்து பெருமைப்படுத்தி நாம் சொல்வது கிடையாது. அதனால்தான் முன்சார்பு எண்ணப்பொருளாக வாழ்கின்ற பொழுது மற்றவர்களின் இயற்கை தீர்ப்பிடுகளாக மாறுகிறார். இவன் இப்படித்தான் என்று. ஆனால் அவனுடைய திறமை, அவனுடைய உழைப்பு, அவனுடைய அறிவு திறமை எல்லாம் பார்த்து முன்னேறுகின்ற பொழுது அதை நாம் பாராட்ட வேண்டும் என்றக்கூடிய அவனை பழித்து கொள்வது அவனுடைய பழக்கமாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசுடைய நாசரேத்திலே அவர் சொந்த ஊரிலே அவர் தொழுகிற இடத்திலே அவர் கற்பிக்கின்ற பொழுது போதிக்கின்ற பொழுது இவர் தச்சன் வரத்தானே, இவருடைய சகோதரர் நம்முடைய இருந்தார்களே, இவருக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது என்ற ஒரு தாழ்வான ஒரு எண்ணங்கள் மூலமாக உற்சாகமுள்ள எண்ணத்தினாலே அவர் என்ன சொல்கின்றார்? சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை என்று சொல்லுகின்றார். அதே போலதான் இன்னும் நடக்கின்றது. சொந்த ஊரில் ஒரு குருவான போனால் போதும் அந்த ஸ்டாக ஒரு பைசா வச்சில்லை, ஒரு பணம் கிடையாது, எதுவும் நாய் கிடையாதுன்னு சொல்லுகிற அளவுக்கு மக்கள் எடை போட்டு குருவானவர்களை அருட்சகோதரர்களை பேசுவதை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்காக பணி செய்ய வருகின்ற பொழுது, கடவுளுடைய பணியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாம் அனைவரும் அவருக்காக நாம் ஒத்துழைப்பு மொழிய அவர் இப்படிப்பட்டவர் பணக்காரர் இருக்கிறார், ஒரு ஏழையாக இருக்கிறார் என்று பாகுபாடுபடுத்தி முன்சார்ந்த எண்ணப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நற்செய்தியுடைய வாசகம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார் கடைசி வார்த்தையிலே நான் சொல்லுவார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் மக்கள் முன்சார் எண்ணப்பட்டவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்தார். எனவே ஆண்டவர் இறைவன் இயேசு மெசியாவாக அபிஷேகம் செய்யப்பட்டவராக உலகத்தில் வந்தார். அவர் இறைவன் தான் என்பதை ஞானத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையினால் தம்மை வாழ்கின்ற மக்கள் அனைவருமே தீய எண்ணப்பட்டவர்களாக தீர்ப்பிடுவ
ஒவ்வொரு மனிதனுடைய ஞானத்தையும் திறமையையும் அறிவையும் பார்த்து அவரை உயர்த்தி அவருக்கு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய தாழ்ந்தமாக எப்படி இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் உள்ளது என்பதை கேள்வி கேட்டு ஈடுபடுவது நல்லதல்ல என்பதை தான் இந்த நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. எனவே உழைப்பினால் பெற்ற பயனை உண்பதற்காக இறைவனுடைய அவருடையும் ஆசிரியர் கேட்போம். நாம் எந்த இடத்தில் பணி செய்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் சரி, கடவுளுடைய திருவள்ளுப்படி நடக்கவும் அவருடைய வலிமையினால் அந்த நீதியோடும் நேர்மையோடும் அதை நடத்தவும் நமக்கு வேண்டிய வரங்களை நிறையவை வேண்டி திருப்பலி வழியாக மன்றாடுவோம். விசுவாசம் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதரரை, நாம் பாவத்தால் இறைவனை நம்பி இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிரலும். எங்கள் பரிசுத்த தந்தை, 14 பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேத பணிகள் ஈடுபடும் இல்லறத்து அனைவரும் இயேசுவின் சாட்சியாக திகழ இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களில் இல்லங்களில் நிறைவழிப்படும் இல்லங்களில் ஆசீர்வதித்திரளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பாக ஆசை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலம் மற்றும் அன்பு ஆய்வும் தல சிறந்த எடுத்துக்காட்டுவாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதினாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவருக்கும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் அவர்களுக்கு ஆறுதல் இருக்கவும் விரைவில் குணப்பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வழியாக இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவரும் மீதும் உமது ஆசிரியம் படைந்திருளும். எங்களுடைய கருத்துக்களை நிறைவேறவும் திரு இருதயத்தை அன்பையை பெற்று உமது கருவியாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நம் மனதோடும் அது திரு சந்நிதியில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவீனர்களான நாம் சோதனைகளால் அலைகழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உன் திருமகனின் இருதயத்தை புண்படுத்தி இருக்கின்றோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து திரும்ப நாம் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயமாய் செவி சாய்த்திடுவார். உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவளை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்திற்கும் ஒன்றாகி இறைவா, புனித யோசேப்பினை கொண்டாட்டத்து நாம் மாற்றுக்காகவும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை கொண்டாடுவோர் காணிகள் பாதுகாவலை இருக்க கடிவிட நல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வானதே. ஆண்டவர் தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தம் தக்க பொழுதை சாத்தி உமையேத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கடவராக தந்தருளினார். தூயாவின் எழுத்துக்காரன் தன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கை நிம்மதியில் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினார். கிறிஸ்து வழியாக எமது மாண்பை வானகத்துவதற்குள்ளனர். தலைமை தாங்கு பொறுமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாம் உம்மை தாழ்வுடன் இறங்கி கொண்டு பாடுவதாவது. உன்னதமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடனடிந்து தம்மையே கையெடுத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருந்து இறங்கிய பின்
இல்லத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறும் தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்ந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணத்திற்கு கூடிய புதிய தமிழர்களுக்கு ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் அவங்களுடைய எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையிடம் உங்களிடம் எங்கள் திருத்தந்தை நீயோ, எங்கள் பேராயர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தார்கள். நீருடமிருந்து அழைக்கப்பட்ட திருப்பல் நினைவு கூர்ந்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தாலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் நினைக்கப்பட்ட தெய்வர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தார்கள். வேறு உயிர்த்தின் எதிர்நோக்குடன் உயிரோடு எங்கள் சகோதர சோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு வந்து திருமுகாவலியும் ஏற்றார்கள். இந்த அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயும் அந்த மரியாதை கடவுளான மனதை யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு ஒருவராயிருந்தவராகிய நாம் நிலைப்பாடும் அவர்கள் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போதே மரணோடு கொண்டாடும். இவர் வழியா இவரோடு இவர் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிமையால் பயிற்சிப்பட்டு நாம் அனைவரும் முடிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுத்தள்ளும். ஆண்டவரே, தீமை நடத்துவது என்று விடுவித்து எங்கள் வாழாரில் அமைதியை கனிவுடன் உண்டாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் அந்த பாவத்திலிருந்து எங்கள் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எல்லோருக்கும் பேர்வதற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க திருத்துவதற்கு பொழுதீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கேற்ப இருக்க அமைதியை ஒத்துமை வளர்த்துவீராக. இன்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உலகரோடு பெற்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்தார்.
போக்கும் சமரியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் சமரியே எம்மேல் உலகின் பாவம் போக்கும் சமரியே இரக்கமையும். இதோ இறைவனின் செல்வம், இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எழுந்திருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தூதரும் திறத்தும் நம்முடைய காத்து நிறைவாக. ஆமென். ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் நோயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் மொழியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த
தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். மண்ணினின்று விண்ணளவு உயர்ந்த பேரன்பு ஆட்கொள்வார். மண்ணினின்று விண்ணுயர பேரன்பு ஆட்கொள்வார். வாயலடி மலரவே எந்நாளும் மலர செய்வார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே ஆண்டவரை பாடு, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவின் திருதயமே, இதற்கு செய்யப்படுகின்ற நிந்தையமான பரிகாரமாக எங்களை உமக்கு அளிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்ப வருத்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வு வாழ துணை செய்துள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஆதரவாக இருக்க தயவு புரியும். ஆமென். மன்றாடுவோம். ஆண்டவரே, தங்களுடைய ஆளுமைகளை பிரதானத்தியால் பற்றிய செய்வதாக இவ்வாறு நாம் திருமணமே என்றும் ஈர்க்கப்பட்டு எங்கள் சகோதர சகோதரிகளின் அவரை கண்டுகொண்டு பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Good morning. Good morning, Father. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு வந்து ஒர்க்கர்ஸ் டே. உலகத்திலேயே வந்து உழைப்பாளிகளுடைய நாள் அது. யாராவது இங்கே வந்து உழைக்காம சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, எல்லாரும் உழைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் நடக்கிறீங்களே, அது கூட உழைப்பு தான் இல்லைங்களா? உண்மையை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அது கூட உழைப்பு தான். கிறிஸ்துவர்களே, இந்த திருச்சி பேனரில் வந்து இன்று வந்து விசேஷமாக புனித சூசேப்பருடைய மூலியமாக உழைக்கும் கரங்களை வந்து ஆசீர்வதிக்கின்றது. அது மட்டும் இல்லை, உழைக்காமல் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்றது தான் புது சட்டம் சொல்லுகின்றது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, திருச்சபைக்காக வேலை செய்கிறீங்க, வீட்டுக்காக வேலை செய்கிறீங்க, குடும்பத்துக்காக, அதாவது நாட்டுக்காக உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெறும் போலீஸ் மிலிட்ரி அப்படி மட்டும் இல்லை, யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அவங்க எல்லாமே உழைப்பாளிகள், நாட்டை
திருச்சபை சார்பாக என்னுடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. ஏன்னா நீங்கள்லாம் உழைக்கிறதுனால தான் திருச்சபை உழைக்கின்றது. விசேஷமாக இன்று வந்து இந்த 10 to 3 o'clock ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்குது. அது வந்து ஃபிலிமினஸ் டாக்டர்ஸ் வருவாங்க. ப்ளஸ் இந்த வின்சென்ட் டி பாலுடைய நம்ம திருச்சியில் வின்சென்ட் டி பால் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. யாருக்காவது வந்து டாக்டர்ஸை பார்க்கணும் இல்லை பிளட் டெஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து திருவிழா தொடங்குகிறோம். ஒரு முறை ஆர்ச் பிஷப் வந்துட்டு அவர் சர்க்குலர் அனுப்பியிருக்காரு, எந்த நாள் திருவிழா இருக்கோ அந்த நாள் தான் நம்ம கொண்டாடணும், அதுதான் திருச்சபையின் சட்டம் கூட எல்லாம் அதுக்கு தொடங்கணும் அப்படின்னு. அதனால அடுத்த 5th ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து கொடியிருக்கோம், 14ஆம் தேதி ஃபீஸ்ட் இருக்கும். அதனால் அனைவரும் இதில் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு முறை தான் நீங்கள் வருவீங்க இறுதியாண்டவர்களுடைய ஃபஸ்ட் ஃப்ரைடேக்காக, அதுக்காக சொல்லியிருக்கிறோம். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நோட்டீஸ் மூலியமாக நாங்கள் கொடுத்தோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல உழைங்க, விவரம் செஞ்சு நம்ம வந்து உழைக்கும் பொழுது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அது ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுபோல் உழைக்காமல் யாரும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை செய்யணும். இப்போ தெரியும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியும். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க வேலைக்கெல்லாம். அது அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம நாட்டில் இருக்குது. அதனால் நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மற்றவங்களுக்கு வேலை ஏதாவது இருக்குது, வேகன்சி எதாவது இருக்குன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது நம்ம கிறிஸ்டின்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் ஜாப் இல்லாதது அவங்களுக்கு வந்து நம்ம ஜாப் கொடுக்கறதுக்கு அதை முயற்சி பண்ணுவோம். மற்றும் இன்றைக்கி உலகத்தில் வந்து ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி யாருக்கும் வந்து டிகிரியெல்லாம் வச்சுருந்தா வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் ஸ்கில்லாக இருக்கணும். இப்போ அந்த ஏஐ அப்படின்றதெல்லாம் வந்ததுனால அந்த ஸ்கில்லோடு நம்ம கற்றுக்கணும். பசங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் தான், ரொம்ப காஸ்ட்லி ப்ராப்ளம். பசங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்லோடு நம்ம வந்து அவங்களுக்கு வளர்த்து விட்டோம்னா அவங்க ஃப்யூச்சர் வந்து அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபீஸ்ட்டுக்கு ஏற்ற சில ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுது. அப்படி யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னே வரலாம். இப்போ அந்த போட்டிக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நாங்கள் பண்ணுறோம். அது இப்போ தான் பிஷப் அப்ரூவல் பண்ணியிருக்காரு. அது தொடங்கணும். அது கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணுற நினச்சா நீங்கள் முன்னே வரலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி வெல்கர்ஸ் டே. Thank you, brother. Same to you. எழுதுங்க போகிறேன். நோயாளிகளை ஆசிரியத்து கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, இந்த நோயால் இருந்து உமது ஊழியர்களை பாரும். நீருண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் உமையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணப்படும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்தில் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாழ்வுகள் திருப்பணி நிறைவேறிற்று. இறைவா
புதிய நாளையும் புதிய மாதத்தையும் தன்மைக்காக நன்றியோடு சோதரிக்கின்றோம். கடந்த காலம் முழுவதும் எங்களை பேணி காத்து பராமரித்து பாதுகாத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரே குடும்பமாக என்னுடைய திருவடியிலே ஒன்று ஓடி வந்ததுக்காக தேவரிமை வாழ்த்தி போற்றுக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகிறோம். தேவதாமே எதிர்காலத்தில் நேகங்களை இதற்காக செய்ய போகிறேன் என்ற நம்பிக்கையில் இப்படி திருவடியில் கொண்டாடி வணங்கி தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறோம். எங்களுடைய உடத்தில் இருக்கின்ற ஏக்கங்கள், குறைகள், பிரச்சனைகள், கலக்கங்கள், மனவேதனைகள், விளக்குமல் அனைத்தையும் முடித்திருப்பார் ஒப்புக்கொடுத்து கொண்டாடுகிறோம். எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய பிள்ளைகளையும், எங்களுடைய சோதர சோதிகளையும், நண்பர்களையும், என்னுடைய விரோதிகளையும் ஆளுகிறேன் என்னுடைய திருப்பாத்திரம் வைத்து கொண்டாடுகிறோம். நற்கொடை நாதனே உங்களுடைய திருவடியிலே ஒன்று கூடி எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையை உறுதியோடு இருந்து நாம் கேட்கின்ற வரங்களை உங்களுடைய வாழ்வாரும் ஆசிரியர் நிறத்தை கிருபை செய்வோம். வருகின்ற நாட்களிலும் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய உடனிருந்து எங்களுடன் எங்களை வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக எங்களை ஆளுகின்றோம். இயேசுவின் பிரியத்திற்கு மக்களை புகழுக்கு ஜெபம். இனி இயேசுவே மக்களை மீட்பதை உமது பீடத்தின் முன்பாக படித்து வழங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகிறோம். என் மிகுதியாக உங்களோடு ஒன்றித்திருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திருதியத்தை எங்களை முழு மனதோடு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்கள் பலர் உண்மை ஒருபொழுதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உன் கட்டளைகளை நிந்தித்து படித்து உண்மை வேண்டாமல் ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இறக்குள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீது இரக்கமாயிரும். அவர் அனைவரையும் ஒரு கிருதியத்தின் ஈர்த்தருளும். ஆண்டவரே, உண்மை விட்டு ஒருபொழுது தெரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் போதாரத்தினர்களுக்கும் நீர் அரசராயிருக்கிறார். இவர் அனைவரும் பசியால் குற்றத்தாலும் வரும் சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர வருகிறார். தவறான பொருள்களை ஏற்றுக்கொண்டிருப்பவருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்பவருக்கும் அரசராயிருக்கிறார். எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமை வாழ்க்கைக்கும் அழைத்து சேர்த்துள்ளனர். ஆண்டவரை திருச்சபை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு எந்தருடன் அனைத்துலக மக்களுக்கும் ஒருமையும் ஒருங்கமைப்பையும் அமைதியையும் அளித்தருடன் இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே பொருளுடையார் நமக்கு மீன்படுத்த இயேசு திரையத்திற்கு போல் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்துகிறவதாக என் வாழ்வுனை விடாது இருப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவன் அவர்களை இந்த மாதம் வந்து பாத்திமா மாதாவுடைய அன்னையுடைய மாதம். அதனால் தினந்தோறும் ஜெபமாலை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கும். திருவிளையாளர்களுக்கு ஜெபமாலைகள் வந்து தொடரணும். இன்றைக்கி நாளைக்கு தொடருவாங்க. வீட்டில் கூட குடும்பத்தோடு ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த சாயங்காலம் வந்து பாத்திமா அன்னையுடைய ஒரு மூவி வந்து 8 மணிக்கு ஸ்க்ரீன் பண்ணுவோம். நைட் பிறகு 10 மணிக்கு நைட்டு வீச்சில் இருக்கும்.